குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் பொறுப்பு அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைக்கு எத்தனை விளக்கங்கள் கொடுக்கணும்னு நம்ம எத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதற்கு என்ன அர்த்தம்? முதல் வார்த்தை பொறு. உங்களுக்குள் இருக்கின்ற மறு வார்த்தை எதுங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளலாங்க. ஒரு மனிதனுக்குள் எதனை அவன் பொறுத்திருந்து காண வேண்டுமோ அது என்று மலர்கின்றதோ அந்த மலர் அவனிலிருந்து வெளிப்படும் பொழுது அது மீண்டும் மாபெரும் சகாப்தத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த பொறுப்பில் அவன் நிறைவடைகின்றான் என்ற வார்த்தையை கூட சொல்லலாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு என்ன பொறுப்பு, மீண்டும் அது வேலை, அதற்குள்ள கல்யாணம் அப்படின்ற வார்த்தைகளில் தாங்க இன்று வரை பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான பொறுப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறப்பின் பொறுப்புன்ற வார்த்தையை கூட ரகசியமாக சொல்லலாங்க. எப்படியெல்லாம் அவன் எதனை தனக்குள் நியமனம் செய்து தன்னையும் உருகொடுத்த தன் நியமனத்திற்குள் எது யார் எங்கிருந்து அதை உருகொடுத்தாரோ அவருக்கான முழு நியமனத்தில் யார் ஒருவர் தன்னை உருகொடுத்த மீண்டும் அவதாரம் அதில் எதிரென்று கண்டுபிடிக்க அவருக்குள் அது வெளிப்படுமானால் அங்கேயே அவர் அந்த பொறுப்பில் முழுமைத்துவம் அடைகிறாருன்னு கூட சொல்லலாங்க. நீங்க நிஜ சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் இதேபோல் ஒரு நியமனத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதில் உங்களால் அதன் தத்ரூபத்தை முழுமையாய் வெளிப்படுத்திவிட்டால் அப்பொழுதே நீங்கள் அதற்கான அதிபதி. அதுவே உங்களுக்கான முழு பொறுப்பு என்ற வார்த்தையையும் அதிபதியானும் தகுதியையும் கொடுக்கட்டும் என்றும் நான் மீண்டும் மீண்டும் ஆலய பணியில் என்னையே முழுமைப்படுத்திக் கொள்கின்றேன். என் பணி இறைப்பணி, என் பணி குரு பணி, என் பணி திருப்பணி, இவை அனைத்திற்கும் நீ பணி. அனைவருக்குள்ளும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.